நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதார் தாழ் வாழ்க. ஓம் சரணம். நமச்சிவாய வாழ்க. சிவனடி சரணம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் தச்சூர் கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்தலம் பாருங்கள், அவ்வளோ புகழ்பெற்ற தலம். இந்த இது பார்த்திங்கன்னா, அந்த கோயில் பார்த்திங்கன்னா சுயம்பா எழுந்த சுயம்புலிங்கம். அப்படி ஒரு புண்ணிய ஸ்தலம்ங்க. இதை ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்தலம். இதில் இல்லாத சிற்பங்களே இல்லைங்க. இதாங்க கோபுரம், ராஜகோபுரம் பாருங்க. இதான் வாயில்படி. இது எல்லாம் ஒவ்வொரு சிற்பத்துக்கும் தனித்தனி அறை. இது பாருங்க, இங்கேருந்து பார்த்தா தெரியும் பாருங்க. மேலே ஒவ்வொரு இதுக்கும் மேலே கலசம் கோபுரம். இது இன்னும் பெயிண்டிங் வேலை இருக்குது, இன்னும் நிறையா வேலை இருக்குது, செஞ்சிகிட்ருக்காங்க. இதில் இல்லாத சிற்பங்களே எதுவுமே இல்லை பாருங்கள். இந்த கோயிலுக்கு வரணுன்னா ஒவ்வொருத்தரும் சாதாரணமாக வந்துட முடியாது. அந்த சிவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் வரலாம். இது பாருங்கள், ஒவ்வொரு தூண்லேயும் 4 சிற்பம் பாருங்கள். சிற்பக்கலை அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உங்களுக்காக இது எடுக்கப்பட்ட வீடியோ. ஒவ்வொருத்தரும் வந்து பார்க்குறங்க, இந்த ஸ்தலம் எப்படி இருக்குன்னு தெரியும் பாருங்கள். ஒவ்வொரு சிற்பத்தையும் பாருங்கள். ஒவ்வொரு தூணுக்கும் எத்தனை சிற்பக்கலை இருக்குது பாருங்கள். இது இந்த கோயிலில் இல்லாத சிற்பமே இல்லை பாருங்கள். தெரியுதுங்களா? அவ்வளோ நுணுக்கமாக பார்த்து ஒவ்வொன்றும் கட்டிகிட்ருக்காங்க. இந்த கோயிலை கட்டி முடித்து கும்பாபிஷேகம் போடவே எப்படியும் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. பாருங்கள், தூண்லாம் பாருங்கள். மேலே டிசைன் பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்கன்னு. இந்த கருவறை சுற்றி அத்தனை தூண்க. இது மேலே டிசைன் பாருங்கள். இது இன்னும் வேலை முடியலைங்க, இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பூஜை நடந்துகிட்ருக்கு உள்ளார. கும்பாபிஷேகம் பண்ணி முடிச்சிட்டாங்க. தெரியுதுங்களா? தூண்லாம் பாருங்கள். எல்லா தூண்லேயும் அப்படி ஒரு சிற்பம், பார்க்கவே கண்குளிர இருக்குது. நீங்கள் எல்லா ஸ்தலத்துக்கும் போய் ஒவ்வொரு சிற்பத்தையும் பார்க்குறத விட நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எல்லா சிற்பமும் இங்கே இருக்குது, எல்லா சிலையும் இங்கே இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு ஸ்தலம். இது பாருங்கள். இது பள்ளி அறை. பாருங்க, ஒவ்வொரு சிற்பமும் பாருங்க. கிருஷ்ணர். இது மாதிரி ஒவ்வொரு சிலையும் இங்கே இருக்குதுங்க. இதுக்கெல்லாம் இன்னும் பெயிண்டிங் வேலை இருக்குது. பார்த்தீங்களா? இது நடராஜர். பாருங்கள் எப்படி இருக்காரு. இது கண்ணகி சிலை. எந்த கோயில்லையும் கண்ணகி சிலை வச்சுருக்க மாட்டாங்க. இங்கே கண்ணகி சிலை, இன்னும் நிறைய சிலை இருக்குது, பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா? தூண் பாருங்கள், ஒவ்வொரு தூணும் இன்னும் வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது பாருங்கள், முருகர்.
பாருங்கள், இந்த பக்கம் காசி விஸ்வநாதர், அன்னபூர்ணி அம்மா எல்லாம் இருக்காங்க இங்கே. தெரியுதுங்களா? லக்ஷ்மி. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். இந்த கோயிலில் அத்தனை அம்சமும் இருக்குதுங்க. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். பாருங்க, இது சரஸ்வதி. தெரியுதுங்களா? பாருங்க, ஆஞ்சநேயர். எல்லா சிற்பமும் இங்கேயே இருக்குது பாருங்கள். ஔவையார். எல்லா சிற்பத்துக்கும் பக்கத்தில் விளக்கு பாருங்கள், எப்படி பெரிய பெரிய விளக்கு. இது கோயில் உள்ள அமைப்பு பாருங்கள். பெரிய தூண் பாருங்கள். சிற்பக்கலையெல்லாம் பாருங்கள். இன்னும் பெயிண்டிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக வர வேண்டிய ஸ்தலம். இங்கே வந்துட்டு போனீங்கன்னாவே உங்கள் நிறை குறை எல்லாம் தீர்ந்துடும். பாருங்கள், இது உள்ள அமைப்பு. இது பார்த்தீங்கன்னாக்கா தெரியுதுங்களா என்னென்னு? ஒவ்வொரு வாகனத்துலேயும் சனி பகவான், 9 நவகிரகங்கள் அந்தந்த வாகனத்துலேயும் அவங்கவுங்க இருக்கிறாங்க. எல்லா கோயிலையும் அந்த வாகனம் இருக்காது, சிலை மட்டும் இருக்கும். இங்கே வந்து அந்தந்த தெய்வத்துக்கான வாகனம் அத்தனையும் இங்கே இருக்குது. பாருங்கள், சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியுதுங்களா? 9 நவகிரகங்கள், மேலே சூரியன். பாருங்க, இந்த பக்கம் வந்தால் இது இந்த சிற்பங்கள். தெரியுதுங்களா? பைரவர். லக்ஷ்மி. ஒவ்வொரு சிற்பமும் அப்படி அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த கோயிலுக்கு இந்த சிலைக்கு பின்னாடி ஒரு கண்ணாடி இருக்குங்க. அதில் பார்த்தா அந்த சிற்பம் அந்தாண்ட தெரியுறதா இருக்குது. அந்த மாதிரி பின்னாடி ஒரு கண்ணாடி ஒன்று கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மி நரசிம்மா இவர். தெரியுதுங்களா? உங்களுக்கு பேரோட காமிக்கிறேன் பாருங்கள். இதான் காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, இவங்க 2 பேரும். இதாங்க காசி விஸ்வநாதர், அன்னபூர்ணி அம்மா 2 பேரும் அந்தாண்ட. ஒரு குபேரர்.
பார்த்தீங்களா, ஆதிபராசக்தி. சித்திரகுப்தர், ஒரு சிற்பத்தையும் பாருங்கள் எவ்வளோ அம்சமாக இருக்குன்னு பாருங்கள். யமதர்மர், சண்டிகேஸ்வரர், சண்டிகேஸ்வரி, ஒவ்வொரு தூணுக்கும் ஒவ்வொரு விளக்கு. இவங்கெல்லாம் நாயன்மார்கள் பாருங்க. அறுபத்தி 3 நாயன்மார்கள் இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு நேராக பேரும் பாருங்க. நாயன்மார்கள் பாருங்கள். எல்லா ஸ்தலத்துலேயும் கீழே இருப்பாங்க. இவங்க கட்டை கட்டி மேலே வச்சுருக்காங்க பாருங்கள் நாயன்மார்களை. இது பார்த்திங்கன்னா தேவர்கள், முனிவர்கள், நாயன்மார்கள். இங்கே அப்படியே அழகாக சிற்பத்தை வடிச்சிருக்காங்க பாருங்கள். தேவர்கள் ஒரு பக்கம், முனிவர்கள் ஒரு பக்கம், நாயன்மார்கள் ஒரு பக்கம். இவங்கெல்லாம் முனிவர்கள். அப்படியே இந்தாண்ட பார்த்திங்கன்னா நாயன்மார்கள். இது வந்து பார்த்திங்கன்னா தேவர்கள். இந்தாண்ட தேவர்கள். இவ்வளோ அம்சம் பொருந்திய கோயில் பார்த்திங்கன்னா தச்சூர் கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. பாருங்க. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. இந்த மாதிரி எல்லா சிற்பமும் ஒரு கோயிலில் அமைஞ்சிருக்கு. ஒரே ஸ்தலம்னா இந்த தச்சூர் சிவன் கோயில். சுயம்பா எழுந்த சுயம்புலிங்கம். இதாங்க இது பெயிண்டிங் வேலை நடக்குது பாருங்கள். இது சூரிய பகவான். இந்த கோயிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குளம். கோயில் வாசப்படிக்கு நேராகவே பெரிய குளம். அதில் இப்போதைக்கு தண்ணி இல்லை. ஆனாலும் சுற்றி பாருங்கள், முன்கூட்டியே இந்த செடியெல்லாம் வச்சு அமைச்சிருக்காங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் குளம் பாருங்கள் எவ்வளோ டிசைனாக வச்சு அப்போவே செடி வச்சு பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க பாருங்கள். கோயில் முன்னாடியே இருக்குதுங்க இந்த குளம். இது வெளிப்புறம் பாருங்கள். வெளியிலையும் சுற்றிலையும் சிற்பம் பாருங்கள். தெரியுதுங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.